சர்வதேச அரசியல் வட்டாரத்தில் தற்போது பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒருவேளை தோல்வியடைந்தால் ஈரான் மீது கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என்று ட்ரம்ப் மிக தெளிவாக கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை மற்றும் ராணுவ தயார்நிலை என இரண்டு வழிகளில் அமெரிக்கா தனது அழுத்தத்தை பிரயோகித்து வருகிறது. அமெரிக்க கப்பற்படை போர்க்கப்பல்களை அதிநவீன ஆயுதங்களுடன் தயார் நிலையில் வைத்திருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தையின் முடிவு என்னவாக இருந்தாலும் சரி, ஹோர்முஸ் ஜலசந்தியை எப்பாடுபட்டாவது திறந்தே தீர்வோம் என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது. உலக நாடுகளுக்கு தேவையான எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கியமான இந்த ஹோர்முஸ் வழித்தடத்தில் போர் பதற்றம் நிலவுவது சர்வதேச சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஈரான் தனது அணு ஆயுத திட்டங்கள் மற்றும் செறிவூட்டப்பட்ட யூரேனியம் குறித்த கடுமையான நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகிறது. இஸ்லாமாபாத்தில் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தெரிய வரும் என்று ட்ரம்ப் சூசகமாக கூறியுள்ளார். ஒருபுறம் ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகள், மறுபுறம் போர்க்கப்பல்களை தயார் நிலையில் வைத்திருக்கும் ராணுவ நடவடிக்கைகள் என அமெரிக்காவின் இந்த அணுகுமுறை ஈரானுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. உலக பொருளாதாரம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றை சீர்குலைக்கும் அளவிற்கு இந்த மோதல் இருக்குமா அல்லது அமைதி தீர்வுக்கு வழிபிறக்குமா என்பதை உலகமே மிகுந்த கவலையுடனும் எதிர்பார்ப்புடனும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்